வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்ரம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலாவை வந்து சுபிக்ஷா அந்த வியானாக்கு வந்து சொல்லித் தராங்க. சூப்பர் டீலக்ஸ் டீம் ஒரு வேலை கொடுக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வியானா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. லைக் சூப்பர் டீலக்ஸ் டீம் ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணுறாங்க. அதனால் நான் வந்து இந்த வேலையை செய்ய மாட்டேன், டிலே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விக்கல்ஸ் உள்ள வராரு. உள்ள வந்து நீங்கள் ஏன் நோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னாலே அங்கேயே கட் ஆகிடுது. ஸோ யூ ஹேவ் டு என்ன சொல்கிறது, கேம் ஹாஸ் டு மூவ் ஆன்ல. ஸோ அதனால் அவங்க சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு வேலையை செய்யுங்க. வேலையை செய்யும் போது அவங்கள வெறுப்பேற்றணுமா, அந்த வேலையை செய்யும் போதே அதை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செய்யாமல் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட், அதாவது ஆமாம் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து எப்படி சுவாரஸ்யமாக செய்யலாம், அண்ட் தென் எப்படி அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வியனா வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுபிக்ஷா வந்து எஸ் அண்டு எஸ் ஓகே அண்டு அப்புறம் புரியுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நல்ல இன்புட்ஸை வந்து நிறைய கெயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ சுபிக்ஷா எந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கற்றுக்குறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஸோ விக்ரம் வந்து ஏன் இப்படி பண்ணால் அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போய் வேலை செய்வார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்றனால விக்கல்ஸ் வந்து அதிகமாக கண்டுக்கல. ஸோ அப்படி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாள் பாத்ரூம் கழுவணும்ல சூப்பர் டீலக்ஸ் இதில், ஒரு நாள் கழுவியிருக்காரு. செகண்ட் டே வந்து அவர் கழுவவே இல்லையா. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பண்ண சொல்கிறப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்க மேலே என்ன சொல்கிறது, ஃபோக்கஸ் வந்து அதிகமாகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வேறு எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் பண்ண முடியாது. பட் ஒருத்தர் வந்து சொல்கிற வேலை எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யலைனாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து விக்கல்ஸ் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி இதெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்றத ஒரு இன்புட்ஸாக வந்து இவங்க 2 பேருக்கும் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விக்ரம் வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு அங்கங்கே எங்கெங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே வந்து கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பட் இது எந்த அளவுக்கு வந்து இன்னும் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.